ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சீரீஸில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி வேர்ட். அதாவது ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டு அதோட பாசிபிள் வேஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த வேர்டு எந்த ரேங்க், அதாவது எந்த பொசிஷனில் வருது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரேங்க் ஆஃப் தி வேர்ட். அதாவது என்னென்னா ஒரு வேர்டு அது எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறது, அந்த அந்த பொசிஷன் இருக்குது, அந்த எண்டு அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிக்ஷனரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஆப்பிள், பால், கேட்டுன்னு சொல்லி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் நமக்கு வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ ஏ லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேங்க் 1 சொல்லுவோம், பி லெட்டர்ஸ் எல்லாமே ரேங்க் 2, சி லெட்டர்ஸ் வந்து ரேங்க் 3. அப்போ அந்த பொசிஷனில் அது வந்து அந்த கரெக்டாக அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேங்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து என்னென்னா, த லெட்டர் மதர் ஆர் பெர்மிட்டேட்டட் இன் ஆல் பாசிபிள் வேஸ் அண்ட் அரேஞ்ச் இன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஆஸ் இன் அ டிக்ஷனரி ஃபார்மேட். அண்ட் வாட் வில் பி தி ரேங்க் ஆஃப் தி மதர். இந்த மதர் அப்படின்றது வேர்டுக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கப்புறம், பாசிபிள் வேஸ் எல்லாத்தையுமே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணக்கப்புறம் எத்தனாவது ரேங்க்கில் வரும் அப்படின்றது இந்த கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர் நம்ம படிப்போம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது என்னென்னா, கொடுத்துருக்கிற வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த கிவன் வேர்டில் முதல் லெட்டர் அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் லெட்டர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். இப்போ நான் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு நிறைய வேவ்ஸ் வந்து கிடச்சிருக்கும், எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கடைசியாக +1 அப்படின்னு பண்ணணும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், கவலையே படாதீங்க. உங்களுக்கு நான் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா முதல் ஸ்டெப் நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இதை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த மதருங்கிற வேர்டை நான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா, ஓகேவா, நான் எழுதுகிறேன் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதுறோம். எப்போ என்ன வரும் நமக்கு வந்து EHMORT. இப்போ இந்த மதருங்கிற வேர்டை நான் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் கரெக்டாக. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா கொஸ்டினில் முதல் வேர்டு என்ன இருக்குது, எம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து எம்முக்குள்ளதை எடுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ எம் வந்து இங்கே இருக்குது. எம்முக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் நமக்கு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த எம் போக மிச்சம் எத்தனை லெட்டர் இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 5 ஃபேக்டோரியல். ஓகேவா. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் 120. இது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 240. புரிஞ்சிச்சா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்துருக்குற கிவன் வேர்டு எம்மை தூக்கி நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். இந்த எம்முக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். 2 லெட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம இங்கே 2 போட்டாச்சு. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம், மிச்ச லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 இருக்கா. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் போடுறோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக் ஓ. எம்முக்கு அடுத்து இங்கே கொஸ்டினில் என்ன வேர்டு இருக்குது, ஓ. அந்த ஓ நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து நமக்கு எம் வந்து போயிடுச்சு ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓ எடுக்கிறோம். ஓக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, இயும் ஹெச்சும் இருக்குது. அப்போ 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 1 2 3 4. ஓ வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஓ தான் எடுத்திருக்கோம். எம் ஆல்ரெடி நம்ம முடிஞ்சிருச்சு கரெக்டாக. அப்போ அதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ நமக்கு இங்கே எத்தனை இருக்கும், 4 ஃபேக்டோரியல் ரைட்டா. அப்போ 2 × 4 ஃபேக்டோரியல் ஆன்சர் வந்து 24. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 48. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேக் எம் அடுத்து என்ன இருக்குது, நம்ம கொஸ்டினில் டி இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஓவும் முடிஞ்சிருச்சு. அப்போ டீக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் வந்து இருக்குது, 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு எவ்வளோ இருக்குது, 3 லெட்டர்ஸ்க்கு இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ 3 × 3 ஃபேக்டோரியல் நம்ம வேல்யூ வந்து 6 18. இப்போ எம்ஓ டி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் எடுக்கிறோம். ஸோ டேக் தி ஹெச். ஸோ ஹெச் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1 இன்ட்டு கரெக்டாக. இப்போ நம்ம ஹெச்சுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர் இருக்குது, ஒரு லெட்டர் தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு இப்போ நம்ம டி முடிச்சிச்சு. அப்போது வந்து பேலன்ஸ் இந்த ஹெச் சேர்க்காம எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 2 லெட்டர்ஸ் இருக்குது கரெக்டாக. அப்போ 1 × 2 = 2. இப்போ அடுத்து நமக்கு என்ன லெட்டர் இருக்குது, ஈன்னு ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இ இங்கே இருக்குது கரெக்டாக. இப்போ நம்ம ஹெச் முடிச்சாச்சு. இப்போ ஈங்கிற லெட்டர் வந்து இங்கே இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இ
ஈக்கு முன்னாடி நமக்கு எதாவது லெட்டர்ஸ் இருக்கா? இல்லை, ரைட்டா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். லெட்டர் கவுண்ட் வந்து ஸ்மாலாக தான் வந்து இருக்கணும், ரைட்டா? ஓகேவா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 240 + 48 + 18 + 2 இது எல்லாத்தையுமே நீங்கள் சம் பண்ணீங்க அப்படின்னா 308 இருக்கும். அப்போது இந்த மதர் இந்த மொத்தமாக இந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்டு வந்து எப்படி இந்த மாதிரி பாசிபிளாக அந்த வேவ்ஸ் எல்லாமே போட்டு 308 வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மிக்ஸ்டாகி லெட்டர்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகி இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மதர்ன்ற வேர்டுக்கு முன்னாடி வார்த்தைக்கு முன்னாடி நமக்கு 308 இது வேஸ் வந்து இருக்கு. அப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், அந்த மதருங்கிறது வந்து எத்தனாவது பொசிஷன்ல வருங்கிறது தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த 1 ஆட் பண்றோம். அப்போ 308 + 1 = 309. அப்போ என்னன்னா இந்த மதருங்கிற வேர்டு நமக்கு வந்து 309 அப்படின்ற ரேங்க்ல வந்து நமக்கு வரும். ஓகேவா? இது வந்து ரேங்க் வச்சு ஒரு கொஸ்டின். ஓகே ஓகே இப்போ வந்து என்னன்னா ரேங்க்ல ஓகேப்பா. இப்போ யூனிக்காக லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் நம்ம அந்த ஃபார்மேட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னோட கொடுத்துருக்கிற கிவன் வேர்டில் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். அதுக்கும் நான் ஒரு ஆன்சர் ஒரு சம் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான் இங்கே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா EELLV. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க வேர்டில் என்ன வந்திருக்கு, எல் வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து எல் எடுப்போம். கரெக்டா? ஸோ ரைட்டா? ஸோ இப்போ இந்த வேர்டில் எல்லுக்கு முன்னாடி எத்தனை லெட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே எல்லுன்னு இருக்கா, ஸோ இந்த எல்லுன்னு இருக்கு, பேலன்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. எல்லுக்கு எல்லுங்கிற வேர்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரிப்பீட் ஆனாலும் ஓகே, பட் இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேர்டு எடுத்தீங்கன்னா இங்கிட்ட 2 இருக்கு, இங்கிட்ட 2 இருக்கு, மொத்தம் இங்கே 4 இருக்கு. கரெக்டா? அப்போ ஈயும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, எல்லும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம ரிப்பீட்டட்னால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 ஃபேக்டோரியல போடுவோம். கரெக்டா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 24 × 2 = 12. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இ. ஸோ இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்கு முன்னாடி நமக்கு எந்த ஒரு லெட்டர்ஸுமே கிடையாது. கரெக்டா? ஈக்கு முன்னாடி E has no previous letter. So previous letters count. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டோட்டல் நம்ம இங்கே 12 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 12 அப்படியே தான் வந்து இங்கே இந்த இதில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி வந்து எடுக்கிறோம். ரைட்டா? ஸோ வி வச்சு பார்க்கும்போது நமக்கு எல்லு ஈன்னு சொல்லி 2 இருக்குது. கரெக்டாக? இ வச்சு பார்க்கும்போது நமக்கு ரிமைனிங்கில் எத்தனை லெட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது, ரிமைனிங்கில் எல்லும் வியும் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லு வின்னு வைக்கலாம், இல்லை வி எல்லுன்னு வைக்கலாம். அப்போ இங்கே நமக்கு எத்தனை பாசிபிள் இருக்குது, 2 பாசிபிள் இருக்குது. அதனால 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2. ஓகேவா? சரியா? இது வந்து என்னென்னா இ வச்சு பார்க்கும்போது இந்த இ வச்சு பார்க்கும்போது இ எடுத்தோம் அப்படின்னா எல்லு வி அப்படின்னு 2 பாசிபிள் இருக்குது. டேக்கன் இ. ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன் புரியுதா? விக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸ் இருக்குது, இ அண்ட் எல்லுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இ வச்சு பார்க்குறேன். அப்போது எல்வி அப்படின்ற காம்போ தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எல் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ எல் எடுக்கும் போது எனக்கு ரிமைனிங் நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லும் இயும் வியும் இருக்கும். அப்போ இது நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவி இல்லைன்னா விஇ அப்படின்னு பண்ணலாம். ஸோ இங்கேயும் நமக்கு என்ன பாசிபிள் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். அப்போ ஃபேக்டோரியல் போடும்போது நமக்கு 2ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருமா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா 4. எதுக்கு? ஃபார் விக்கு டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் வந்து 4. ரைட்டா? இப்போ ஓவரால் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஓவராலாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இங்கே 12, அப்போ 12
கரெக்டாக 12 + 4 இப்போ என்ன வரும் நமக்கு இங்கே 16 வரும். அப்போ இந்த லெவல் இந்த 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 வேர்டு வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேர்ட்ஸ் எவ்வளோ வேஸ் இருக்குது அப்படின்னா 16 எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா 16 இது இருக்குது. ஓகேவா? அப்போ இது வந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 16 + 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு 17 வரும். அப்போ ஆன்சர் இஸ் 17. ஓகே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது என்னன்னா கொடுத்துருக்கிற வேர்டு நமக்கு வந்து இங்கே ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல் எடுக்கிறோம். ஸோ இந்த எல் வந்து இங்கே எல் இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து இங்கே வரும். இங்கே வந்து நமக்கு எல் இருக்கா. ஸோ இந்த எல் ரிமைனிங் எத்தனை இருக்குது இங்கே 4 இருக்குது. ஸோ 4 டிவைடட் பை இ 2 டைம்ஸ் இருக்குது, எல்லும் 2 டைம்ஸ் இருக்குது. அதனால இங்கே 2 ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். அப்போ சால்வ் பண்ணும்போது நமக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எல்லுக்கு அடுத்து இங்கே என்ன லெட்டர் இருக்குது ஈன்னு இருக்குது. ரைட்டா? அப்போ ஈக்கு முன்னாடி ஏதாவது நமக்கு கவுண்ட் இருக்கா இல்லை. ஸோ அதனால இந்த 12 அப்படியே நீங்கள் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா வி அப்படின்ற வேர்டு இருக்குது. அப்போ இங்கே வி வரும். ஸோ இங்கே வி பார்க்கும்போது நமக்கு ஈயும் இருக்குது எல்லும் இருக்குது. 2 கேஸ் நமக்கு வந்து இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல இந்த ஈ எடுத்துக்கிட்டோம். ஈ எடுக்கிறோம் அப்படின்னா பாசிபிள் அலைன்மெண்ட் வந்து எல்லும் வியும் இருக்குமா. அப்போ நம்ம இங்கே வந்து எல்வின்னு போடலாம் இல்லை விஎல்னு போடலாம். அப்போ 2 ஃபேக்டோரியல் நமக்கு வேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே எல் எடுத்தோம் அப்படின்னா இவி. அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வி எடுக்கிறதுக்கான டோட்டல் வேஸ் நமக்கு கிடச்சிருமா 4 கிடச்சிருமா வந்துருச்சு. இப்போ ஓவரால் நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே நமக்கு 12 கிடச்சிது, இங்கே ஒரு 4 கிடச்சிது, ஆட் பண்ணால் 16. அப்போ இந்த லெவலுங்கிற வேர்டுக்கு முன்னாடி 16 பொசிஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ 11 நம்ம கொஸ்டின் என்னன்னா இந்த 11 எத்தனாவது ரேங்க்ல வருங்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் +1 அப்படின்னு போட்டோம். இந்த ரேங்கிங் இந்த லெவலுங்கிற வேர்டு வந்து நமக்கு 17th பொசிஷனில் நமக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து என்னென்னா ரேங்க் வச்சு பெர்முடேஷனில் கேட்கக்கூடிய சம். இது வந்து ஒரு கம்பெனி கொஸ்டினில் வந்து இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.